ஹாய் நண்பர்களே, ஹைப்ரிட் எடுத்தல் பயணத்தில் டே என்ன கேட்டு ஒன்றில் ஒரு 3 நாளாக வீடியோ எடுக்க முடியல. என்னென்னு சொல்கிறேன், கடைசி வர பாருங்கள். போன வாரம் சும்மா இருக்க முடியாமனா ஃப்ரிட்ஜ் எதோ நோண்டுன்னு பார்த்து ஃப்ரிட்ஜை ரிப்பேர் ஆக்கிட்டேன். அதுக்காக அபராதம் ஒரு 23,000 வச்சு ஒரு இஎம்ஐயில் ஒரு ஃப்ரிட்ஜு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாழை மரம் ஏற்றுறதுன்னு பந்தக்கால் நட்டுறதுன்னு உங்களுக்கே தோணியிருக்குமே, ஒரு வேளை அண்ணனுக்கு கல்யாணமாக இருக்குமோன்னு. அதான் இல்லை, நம்ம குஞ்சு வீட்டில் ஒரு அழகான ஒரு வீடு கட்டி அதில் குடியேற போகிறாங்க. அதான் நண்பர்களே, ஹவுஸ் வார்மிங் இன்னும் பால் காய்ச்சி அதுக்கான வேலையாக தான் நானும் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். அதான் ரொம்ப பிஸிஸ் ஆகி போயிட்டோம். சரின்னு சொல்லி வாழை மரத்தை ஏற்றிட்டு இந்த கிடைக்கிற கேப்பில் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிடலான்னு சொல்லிட்டு மண்டையில் மாட்டுறது காதில் மாட்டுறதுல மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெச்சிங்கில் இறங்கியாச்சு. ஸ்ட்ரெச்சிங்கை முடிச்சுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டம் ஓடி முடிச்சுட்டு பார்த்தா உங்கள் வேர்வை எங்கள் வேர்வையில் உட்காமக்க வேறு மாதிரி வேர்வை. அது என்னென்னா, நான் ஓடினது காலையில் 9 மணி, அதனால் அப்படி வேர்த்து தள்ளிருச்சு. சரி, அதை மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு போகிற வரையில் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் அடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையாக விசேஷத்துக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வேறு வழியெல்லாம் வெளியே சாப்பிட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. சரி, அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பாப்பா உனக்கும் துணி எடுக்கிற, நீயும் எங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்னு சொல்ல அங்கே போய் நமக்கான துணியை எடுத்துகிட்டு சரி இவ்வளோ பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருந்த கொஞ்சம் சேவிங்ஸில் சின்னதாக ஒரு அன்பளிப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பையிலே வாழ டர்ஃபு போகலான்னு அங்கே போய் பார்த்தா கேக் விட்டுறேன்னு சொல்லிட்டு இதை விளையாடிட்டு இருந்தாங்க. நமக்கு சரிப்பட்டு வர அங்கேருந்து உட்காந்து சீக்கிரமே கிளம்பிட்டு இன்றைக்கும் வேறு வழி இல்லாமல் வெளியே சாப்பிட நிலைமை ஆகிப்போச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷனில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க நண்பர்களே. ஏன்னா அண்ணன் சக்திமானோட மோசமாக கிட்டுன்னு சுற்றிட்டு இருந்தேன். சரி, வரவங்க போகிறவங்களாம் சாப்பாடை போட்டு அதுக்கப்புறம் நம்மளும் உட்காந்து ஒரு இறைய போட்டு அதுக்கப்புறம் வந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து திரும்ப வண்டியில் ஏற்றிட்டு அண்ணையோட ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் திடீர்னு போல பஞ்ச வெற்றி மாதிரி மண்டியை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாமி, அப்புறம் நானா இருக்கிறேன் நான் கண்டி ஸ்டேஜர்னு வச்சுக்கோ. அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு குட்டி கொஞ்சம் சைக்கிள் வாங்கணும்னு சொன்னல, அவனுக்கு போய்ட்டு செட்டிங்காக ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமான நம்ம கொஞ்சம் இடியே விழுந்தாலும் கோயில் போட்டதை விட மாட்டான். ஆனால் அவனோட கோயிலுக்கு போய்ட்டு இன்றைக்கி அதனாலே முடிச்சாச்சு. ஒரு மறக்காமல் அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் நண்பர்களே, ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும். வேட்டி கட்டு வெயிட்டா தாண்டி அவன் விலகி ஓடுவேன்.